அவரு எப்பவும் போலதான். அவர் போனப்பவும் பெருசா அலட்டிக்கல, வந்தப்பவும் அலட்டிக்கல. கேட்டேன் நான் வந்துட்டு, "ஏன்டா நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையாடா? ஏன்டா என்ன மிஸ் பண்ணலையா?" ஏன்னா எனக்கு இருந்தது. அவன் மிஸ் பண்ணல அப்படின்றத தாண்டி, "என்ன இவன் அழமாட்றான், மிஸ் பண்ண மாட்றான். நம்ம எதெல்லாம் தப்பா பண்றோமா?" அப்படின்ற மாரி. "ஏன்டா அழமாட்ற, மிஸ் பண்ண மாட்றேன்னு." "மிஸ் பண்ணிட்டா, அப்புறம் நீ எப்படி வின் பண்ணுவ?" அப்படின்னு கேட்டான். "ஓ! பரவால்ல." அப்படின்ற மாரி இருந்தது. அப்ப நான் மிஸ் பண்ணலையான்னு கேட்டா, "நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு தானே போன. நீ கப்பு ஜெயிக்கணும் தானே. அதனால தான் வந்துட்டு நான் மிஸ் பண்ணல." அப்படின்னா. அவன்கிட்ட எதுவுமே சொல்லிட்டா வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிப்பாரு அவரு. பயங்கர மெச்சூரா தெரியுது. நீங்க ரொம்ப சொல்லும்போதே ரொம்ப பயங்கர மெச்சூர். மெச்சூர்ட். இப்ப வந்து தீபாவளி அப்போ நான் வந்துட்டு உனக்கு இது பண்ணுவேன்னு சொன்னா, "நீ எப்போ பண்ணுவேன்னு?" என்கிட்ட கேட்க மாட்டான். தீபாவளி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நான் வந்து அவன்கிட்ட நான் பொங்கல் எப்போ திரும்ப வருவேன்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அது எத்தனை நாளுன்னா அவனுக்கு பொங்கல் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் நான் கப்பு ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, "நீ ஜெயிச்சுட்டு வரப்போற சொல்லிட்டல நான் புரிஞ்சுக்கிறேன்." அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் எனக்கு இது எப்போ தெரிஞ்சதுன்னா, அவன்கிட்ட குழந்தைங்களாம் அடம் பிடிப்பாங்கல்ல, அவன் நிறைய விஷயத்துல அந்த மாதிரி அடம் பிடிக்க மாட்டான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன் அடம் பிடிக்க மாட்டான்னா, அவன்கிட்ட கேள்வி கேட்பான். "நீ என்கிட்ட சொல்லு." கேள்வி கேட்பான். "ஏன் இது பண்ணக்கூடாது? ஏன் இது வாங்கி தர மாட்ட?" அதுக்கு ரீசன் சொன்னோடனே அவனுக்கு அது வேலிடா இருந்ததுன்னா ஓகேன்றுவான். என்ன இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னா. ஸோ வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அடம் பிடிக்கிறதுலாம் நம்ம எதுவுமே சொல்ற இருக்காது. விதத்துல சொன்னோம்னா அது வேலிடா இருந்ததுன்னா புரிஞ்சுக்கிறான்.